மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார். விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவது முதல் நீர்வளத்தை பாதுகாப்பது வரை வேளாண் பட்ஜெட்டில் வெளியான முக்கிய அறிவிப்புகள் பற்றி விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. வேளாண் பட்ஜெட் என்றாலே விவசாயிகள் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கிடப்பது பயிர்க்கடன் பற்றிய அறிவிப்புக்காகத்தான். அந்த வகையில் 2026-27 நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல வேளாண் நிலங்கள் 100% பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழே கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மழை வெள்ளம் மாதிரியான சமயங்களிலோ அல்லது வறட்சி மாதிரியான சூழல்களோ நிச்சயமாக ஒவ்வொரு விவசாயிக்கும் இழப்பீடு கிடைப்பதை இது உறுதி செய்யும் நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. உழவர் ஐடி பெற்ற 3 லட்சம் விவசாயிகளுக்கு 6 கோடி ரூபாய் செலவில் மண்வள அட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல மிக முக்கிய அறிவிப்பாக தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மண்வள பாதுகாப்புக்காக 600 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வகையில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க உள்ளதாக பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. 1 லட்சம் விவசாயிகளுக்கு மண்நல அட்டைகள் வழங்கப்படும். அதாவது ஏக்கருக்கு பசுந்தாள் உரம் விதைகள் எல்லாம் வழங்கப்பட்டு இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக இத்தகைய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா துறைகளிலுமே செயற்கை நுண்ணறிவானது இன்று ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் வேளாண் துறையிலும் ஏஐ பயன்பாடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் இந்த திட்டமானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 2 கோடி ரூபாய் செலவில் உழவர் ஏஐ திட்டமானது தொடங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. 785 கோடி ரூபாயில் துளி துளி தண்ணீர் திட்டம் என்ற ஒரு திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்னினோ காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழையானது பொய்த்து விட்டது. நாடு முழுக்க தமிழகத்திலும் மழையின் அளவானது குறைந்து வருகின்றது. நிலத்தடி நீர்மட்டமும் கணிசமாக குறைந்து விட்டது. அப்படி இருக்கின்ற போது சொட்டு நீர் பாசனம் இது போன்ற பல்வேறு நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்தி விவசாயத்தை செய்யணும் அப்படின்ற காரணத்துக்காக துளி துளி தண்ணீர் திட்டமானது 785 கோடியில் அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட இழை பருத்தி சாகுபடிக்கு புதிய திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாதிரியான பின்னலாடை நிறுவனங்களுக்கு தற்போது தேவைப்படக்கூடிய இந்த பருத்தியானது பெரும்பாலும் இறக்குமதி செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. உள் நாட்டில் விளையக்கூடிய இந்த பருத்தியானது போதிய தரம் இல்லை என்பது வருத்தமாக இருக்கின்றது. அதன் காரணமாக பருத்தி மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு 27 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் நிதியானது பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 17 கோடியில் வேளாண் காடுகள் திட்டமானது, அதாவது விவசாய நிலங்களில் மரங்களையும் பயிர்களையும் இணைத்து சாகுபடி செய்ய ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தேக்கு, மலைவேம்பு, செம்மரம், சந்தனம், மூங்கில் போன்ற கூடுதல் வருமானம் தரக்கூடிய மரங்களை நட விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுவார்கள். பயிர்களுடன் மரங்களை இணைத்து சாகுபடி செய்ய தொழில்நுட்ப வழிகாட்டுதல் வழங்கப்படும். தரமான மரக்கன்றுகள் வழங்கப்படும். ஆலோசனைகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 7 கோடியில் காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் காற்று பண்டிகைகளால் நெல், மக்காச்சோளம், கரும்பு, நிலக்கடலை, காய்கறி உள்ளிட்ட பயிர்கள் பெருமளவில் சேதம் ஏற்படுது. இதனால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பு ஏற்படுது. அதை தடுக்க தான் இந்த காட்டுப்பன்றிகளை ஒழிப்பதற்கான இந்த திட்டம் அதாவது காட்டுப்பன்றிகளால் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்கும் விதமான இந்த திட்டத்திற்கு 7 கோடி ரூபாயானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 56 கோடியில் SC ST விவசாயிகளுக்கான ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு ஏற்கனவே மானியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இன்னும் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பம்பு செட்டு வாங்க அந்த வகையில் மானியம் வழங்கப்படும். இதர வழிகளிலும் அவர்களுக்கு மானியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கின்றது. 10 கோடி ரூபாய் செலவில் தார்பாய்கள் வாங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 43,500 தார்பாய்கள் குறிப்பாக நெல் கொள்முதல் நிலையங்களில் பல இடங்களில் மழைக்காலங்களில், அதாவது நெல்மணிகள் வீணாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. வெயில் மற்றும் மழையில் இப்படி நெல்மணிகள் வீணாவதை தவிர்ப்பதற்காக இந்த தார்பாய்கள் பயன்படுத்தப்படும். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு வேளாண் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடோன்களில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அஞ்சலை அம்மாள் பெயரில் சிறந்த விவசாயிகளுக்கு விருது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விருது தொகை மொத்தம் 50 லட்சம் ரூபாய். இது தேர்வு செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பிரித்து வழங்கப்படும். இதே போல நம்மாழ்வார் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சிறந்த விவசாயிகளுக்கு வெற்றி விவசாயி விருது
என்ற மற்றொரு புதிய விருதும் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. பயிர் விளைச்சலுக்கான போட்டியில் அஞ்சலி அம்மாள் விருது பரிசு தொகை மொத்தம் 50 லட்சம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. பனை பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நம் தமிழகத்தை பொறுத்தவரையில் கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது பனைமரங்கள். சமீப காலங்களில் பனைமரங்களுடைய எண்ணிக்கை கணிசமாக ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆனால் இந்த பனைமரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய பனங்கற்கண்டு, கருப்பட்டி மாதிரியான விஷயங்கள் வந்து கிராமப்புற பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்றது. விவசாயிகளுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதன் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பனை பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக 2 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போல தென்னை சிறப்பு திட்டம் 41 கோடியில் கோவை உள்ளிட்ட பல்வேறு மண்டலங்களில் தென்னை சாகுபடி வந்து மிக முக்கிய விவசாயமாக இருக்கின்றது. அங்கு கொப்பரை தேங்காய்க்கு விலை ஆதரவு திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல 10 கோடி ரூபாய் செலவில் வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்ட திட்டமானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக வீட்டிலேயே, அதாவது வீட்டு தோட்டத்தின் மூலமாக காய்கறிகள், கீரைகள் போன்றவற்றை சாகுபடி செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக வெளியில் கடையில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் வந்து குறையும். அதற்காக இந்த திட்டத்தை ஊக்குவிப்பதற்காக 10 கோடி ரூபாயானது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. வெற்றி வான்மகள் திட்டம் என்ற ஒரு திட்டத்திற்காக, அதாவது வேளாண் ட்ரோன்களை இயக்க பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 500 பெண்களுக்கு 50% மானியத்தில் வேளாண் ட்ரோன்கள் வந்து அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த வேளாண் ட்ரோன்களை இயக்குவதற்கான பயிற்சியையும் அரசே வழங்கும். அந்த வகையில் பெண்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. உழவர் சந்தைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மாவட்டம் தோறும் முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உழவர் சந்தைகள் இருக்கின்றன. அந்த உழவர் சந்தைகளை புனரமைக்க 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஊட்டியில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்திற்கு 5 கோடி ரூபாய், சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மறைந்த நம்மாழ்வார் பெயரில் உயிர்மை வேளாண் கல்லூரி தொடங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 500 பால் பண்ணைகள் அமைக்க 25% மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர 200 மீன் குட்டைகள் அமைக்கவும் மானியம் வழங்கப்படும். 24,000 விவசாயிகளுக்கு மானிய விலையில் வேளாண் கருவிகளும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல 5 நகரங்களில் பாருங்க, வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையம், அதாவது விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது திருக்கோவிலூர், முசிறி, காரைக்குடி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய 5 நகரங்களில் அமைக்கப்படும். இங்கெல்லாம் விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள், ஆலோசனைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ரம்புட்டான், டிராகன், லிச்சி மாதிரியான பயிர்கள், அதாவது ஊடுபயிர் திட்டமாக இவையெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கரூரில் தென்னை நாற்று பண்ணை அமைக்கப்படும். அதே போல வெங்காய சேமிப்பு கிடங்குகள், மொத்தமாக 57,000 டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பும் வெங்காய விவசாயிகளுக்கு ஆறுதலாக அமைந்திருக்கின்றது. 1000 விவசாயிகளுக்கு மானிய விலையில் பம்பு செட், அதாவது சூரிய பம்பு செட் வழங்கப்படும். தஞ்சையில் வேளாண் இயந்திரங்களுடைய மாபெரும் கண்காட்சி நடைபெறும். வேளாண் கருவிகளை வாடகைக்கு பெற செயலி ஒன்று வந்து அறிமுகம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வாடகை 2.0 அப்படிங்கிற அந்த செயலி மூலமாக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை விவசாயிகள் வந்து வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த சேவையை வலுப்படுத்துவதற்காக வேளாண் இயந்திரங்கள், வேளாண் கருவிகள் கொள்முதல் செய்ய 20 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நம்மிடையே பொருளாதார நிபுணர் ராமசேஷன் இணைந்திருக்கார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், வேளாண் பட்ஜெட்டினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னவா நீங்க பாக்குறீங்க? பிளஸ்னாக்க எல்லா சார்ந்த, அதாவது சிறு குறுநில விவசாயிகளை கவர் பண்றாப்புல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இது வந்து ஹோல்சேலா ஒரு பெரிய பட்ஜெட்டுங்கிறத மாதிரி ஒதுக்காம எல்லா சாராருக்கும் அதை கொண்டு போயிருக்காங்க. முக்கியமான ஹைலைட் என்னன்னா 100% கிராப் இன்சூரன்ஸ்ங்க. இந்த 100% கிராப் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்ன இழப்பீடு ஏற்படுதோ அதை காப்பீட்டு கழகத்திலேருந்து வாங்கி கொடுக்கறது தான் இந்த இது 100% கவரேஜ்ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய சலுகை என்றே சொல்வேன். ஏன்னா அவங்க வந்து வானம் பொய்க்கும் பொழுது வெயில் மழை என்று பாராமல் வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு பயிர் ஃபெயிலியர் ஆகும்பொழுது அதை சப்போர்ட் பண்றதுக்கு இந்த 100% கிராப் இன்சூரன்ஸ் பெஸ்ட் மூவ்ங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சாயில் என்ரிச்மெண்ட்டுக்கு 700 crores கொடுத்துருக்காங்க. இந்த சாயில் ஸ்டடி, சாயில் என்ரிச்மெண்ட், அதாவது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஃபர்டிலைசர்லாம் போட்டு தி சாயில் ஹஸ் லாஸ்ட் இஸ் நியூட்ரிஷன். அந்த நியூட்ரிஷன் சப்ளான் பண்றதுக்கு என்னென்ன முறைகள் உண்டோ அத்தனையும் அடாப்ட் பண்றதுக்கு 700 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது சாதாரண விஷயம் இல்லை.
இந்த மாதிரி பண்பாது இது என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது, இது லாங் டேர்ம் கோல். டு என்ரிச் தி ஃபீல்ட், டு என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இதனால. டெஃபினட்டா இது ஒரு பெரிய வெல்கம் மூவ். மூணாவதா இந்த ட்ரோனுக்கு வந்து மகளிருக்கு பயிற்றுவிக்கிறேங்கிறாங்க. அவங்களுக்கு 50% சப்சிடியில இந்த ட்ரோன்ஸ் கொடுக்குறேங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி வயல்ல ஃபர்டிலைசர் தெளிக்கிறதெல்லாம் ட்ரோன்ஸ் தான் செய்யுது. பூச்சிக்கொல்லி மருந்து எஸ்பெஷலி பெஸ்டிசைட்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்பொழுது 100% ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா யாரும் போக மாட்டேங்கிறாங்க வயக்காட்டுக்கு போய் பெஸ்டிசைடை தெளிச்சு, அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல். அதை வந்து ட்ரோன் செய்யும் பொழுது அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதுல ஏன் மகளிரை இறக்கி விட்டுருக்காங்கன்னா, அவங்க வந்து எஜுகேட்டட் யூத் நிறைய பேர் இருக்காங்க ரூரல் பாப்புலேஷன்ல. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தே கேன் பி கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்டு. அதுக்கு தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய வெல்கம் மூவுங்க. நான்காவதா இந்த ஊடுருவி பயிர், இந்த கிராப்பிங், இன்டர் கிராப்பிங் ஆஃப் கிராப்ஸ், அந்த இதுக்கு ஃபோக்கஸ்க்கு வந்திருக்காங்க. கமர்ஷியல் ஆஸ் வெல் அஸ் இது. நீங்க பேடினா பேடியே போடாதீங்க. இப்ப ஃபார்மர்னோட ப்ராப்ளத்தை பார்ப்போம். ஒருத்தர் பேடி போட்டா அடுத்தவங்களும் அடுத்த ஃபீல்ட்ல பேடி தான் போடுவாங்க, வேற எதுவும் போட மாட்டாங்க. இதை மாற்றத்துக்கு இன்டர் கிராப்பிங் கொண்டு வந்து ஒரு ஃபார்மர் பாத் பிரேக்கிங்கா வேற ஒரு கிராப் ஊடுருவல் பயிர் போடும் பொழுது, நீங்க சொன்னாப்புல டிராகன் ஃப்ரூட்டு, தேக்கு மரம் வைக்கிறது, மேகோஹனி வைக்கிறது, இதெல்லாம் பெரிய லாங் ஸ்டாண்டிங் கிராப்புங்க. முன்னாடியெல்லாம் வந்து சவுக்கு வைப்பாங்க, யூக்கலிப்டஸ் மரம் வைப்பாங்க. அது ரெண்டுமே யூக்கலிப்டஸ் எல்லாம் அப்படி நிலத்தடி நீரை உறிஞ்சிடும். மேகோஹனி எல்லாம் லாங் டேர்ம் பெனிஃபிட்டுங்க. ஃபார்மருக்கு இப்ப விதைச்சாருன்னா ஒரு 15 வருஷத்துல பெரிய ஈல்டு பார்க்கலாம். நீங்க என்ன பாடுபடுறீங்களோ அந்த ஈல்டு வரும். அந்த இன்டர் கிராப்பிங்க்கு இவங்க ஃபோக்கஸ்க்கு வந்துட்டாங்க. தட்ஸ் தி ரைட் மெத்தட். நான் அஞ்சாவதா இந்த பல்சஸ் கல்டிவேஷனுக்கு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு தேர் இஸ் இம்பட்டஸ் இன் தி பட்ஜெட். அதுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக் அலோகேஷன் கொடுத்து மோர் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் டு பி brought அண்டர் பல்சஸ் கல்டிவேஷன். இது ஒரு பெரிய வெல்கம் மூவுங்க. ஆறாவதா நீங்க வந்து 3 phase பவர் ஃபார்மருக்கு அஷ்யூர் பண்றேன் அப்படிங்கிறதே பெரிய விஷயங்க. இதுல பட்ஜெட்டரி அலோகேஷன் டுவர்ட்ஸ் பேமெண்ட் டு டான்ஜெட்கோ இருக்குங்க. இது ஒரு பெரிய மூவுங்க. என்னன்னு சொல்றேன்னா, இப்ப ஃபார்மருக்கு ஃப்ரீ பவர் அப்படின்னாக்க எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்ட்லயும் போங்க, சார் வேற வேலையே இல்லை சார், இது ஃப்ரீயா கொடுத்துட்டு காசும் வர மாட்டேங்குது அப்படிம்பாங்க. நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஹையர் அப்ஸ் இன் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸ் எல்லாம் இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா அது நான் ரெவென்யூ ஃபெச்சிங். இப்ப அதுக்கு ஒரு அலோகேஷனை போட்டு 3 phase பவர். இந்த விவசாயி எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுமைங்க. ராத்திரி 10 மணிக்கு போய் மோட்டர் ஆன் பண்ணணும், அப்பதான் பவர் இருக்கும் அவனுக்கு. 3 phase பவர் இருக்காது. 10 மணிக்கு போய் அவன் 4 மணிக்கு பாய்ச்சி வந்து வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த வேகரியை வெளியே எடுத்து அதை 3 phase பவர் கொடுக்கும் பொழுது டெஃபினட்டா ஃபார்மருக்கு இது பெனிஃபிட்டுங்க. இப்ப வானம் வந்து பொய்க்க ஆரம்பிச்சிருச்சு, எல்னினோ எஃபெக்ட். அதுக்கு ஒரு அந்த காப்பீடுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு ஒரு ஒதுக்கீடு கொடுத்து அதை அட்ரஸ் பண்றதுக்கு பாக்குறாங்க. எல்லாம் 100% பண்ண முடியாதுங்க. ஏன்னா இத எல்னினோ தாக்கம் வந்து பெரிய தாக்கம். இப்ப எங்க பாரு வானம் பொய்த்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கேரளால ஒரு வாரமா பயங்கர மழை. அது வரை ட்ரையா இருந்தது, டேம்ஸ் வேற எம்டிங்க. இப்ப பாத்தீங்கன்னா டேம்ஸ் ஆர் ஃபுல். அதே மாதிரி கர்நாடகாவும் ஓரளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் மழை பொய்க்கும் பொழுது விவசாயிக்கு சரியானபடி நிலத்தடி நீரை எடுத்து கொடுக்கறதுக்கு இல்லை. அதனாலதான் இந்த எல்னினோக்கு ட்ரை டிசாஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஓவராலா எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பிரிங்க்லர் சிஸ்டம் மாதிரி எல்லா செக்டார்ஸ்க்கும் பணத்தை தெளிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல போடாம இது பண்ணியிருக்காங்க. ஒரு ஏமாற்றம்னு சொல்லணும்னா, இந்த மினிமம் அப்செட் ப்ரைஸ் ஃபார் கரும்பு அண்ட் பேடி, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதை வந்து என்ஹான்ஸ் பண்றேன்னு எலெக்ஷன் வாக்குறுதியில கொடுத்துருந்தாங்க. அது வரல. ஸோ இதை தான் நான் நெகட்டிவா பாக்குறேங்க.
நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் அனைவருக்குமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நேரிலே எதிர்க்கட்சிகள் வழக்கம் போல இந்த பட்ஜெட் குறிப்பா நேற்று பொது பட்ஜெட்டுக்கு விமர்சனங்கள் வைத்ததை போல இந்த வேளாண் பட்ஜெட்டிலையும் விவசாயிகளுக்கான புதிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை, பெரும்பாலும் பழைய திட்டங்கள் இருப்பதாக குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் நடைபெறும் தாய்ப்பால் வார விழாவிற்கு ரொட்டேரியன் எம் மைத்திலி முத்துவேல் நிராலி பாராமெடிக்கல் கல்லூரி தலைவர் அன்புடன் அழைக்கிறார்.